sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 5வது வாரத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் கேட்போம். யோவான் நற்செய்தி பிரிவு 8 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்தது அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவர் அங்கு வந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரை, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பதை மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கே இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்த, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, 5வது வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றியெல்லாம் இனி சீக்கிரத்தில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய செய்தி மிக மிக முக்கியமான ஒன்று. அன்றாட வாழ்க்கையில் 1000 தீர்ப்புகளை அடுத்தவர்கள் மேல் சுமத்தி கொண்டே தான் நாம் இருக்கின்றோம். 1000 தீர்ப்புகளை அடுத்தவர்களை பற்றி, சமூகத்தை பற்றி, இறைவனை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி, ஆன்மீகவாதிகளை பற்றி எல்லாம் நம்முடைய மனதிற்குள்ளே நாம் தீர்ப்புகளை எழுதி கொண்டே தான் இருக்கின்றோம். அண்மையில் சில நீதிபதிகள் இந்தியாவில் ஒரு சில பாலியல் சார்ந்த காரியங்களை கூட தவறு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தவறு இல்லை என்று சொல்லிவிட்டார். இது மோசமான ஒரு தீர்ப்பு என்று வழக்குரைஞர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீதிபதியினுடைய வீட்டிலே கட்டுக்கட்டாக பணம். ஆக நீதிமன்றங்களெல்லாம் இன்று லஞ்ச ஊழல் லாவண்யங்களில் தலைத்து போய் வளைந்து போய் இருக்கின்றதை பார்க்கின்றோம். இயேசுனுடைய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டது அல்ல. மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எப்பொழுதுமே குற்றம் கண்டுபிடிப்பது தான் வேலை. அப்போ இவங்கெல்லாம் தேடிகிட்டே தெரிஞ்சிருப்பாங்க, எவ்வளவு எங்கேயாவது தப்பு செய்கிறாளா அப்படி பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிருப்பாங்க. எனவே தான் சொல்லப்பட்டிருக்கு, கையும் மையமாக பிடிபட்டாள் என்று. உதகிறே, இவள் கையும் மையமாக பிடிபட்டாள். அப்போ இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுவிடத்தில் இந்த வழக்கு வருகிறது. அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. காரணம் அவருடைய தொழில் அது அல்ல, வழக்குரைஞர் தொழில் அல்ல.
தீர்ப்பளிக்கின்ற நீதிபதியுடைய வேலை அல்ல. அவர் ஜட்ஜ்மெண்டல் பர்சனாலிட்டி உடையவர் அல்ல, தீர்ப்படுகின்ற ஆளுமை உடையவர் அல்ல. அவர் கடவுளுடைய மகன், எல்லாரையும் கடவுளை பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர், குற்றங்கள் குறைகளை மன்னிக்கக்கூடியவர், தண்டனை தீர்ப்பு அளிக்கின்ற நீதிபதி அல்ல. எனவே அவர் தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய எழுத்திலே செலுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் இவர்கள் விடாப்பிடியாக பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இது மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடியவர்கள், குறை சொல்லக்கூடிய எதுவும் செய்யவும் மாட்டான், யாரையும் செய்யவும் விடமாட்டாங்க. இது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே மீண்டும் விடாப்பிடியாக சொல்லும் 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 மோசையினுடைய சட்டப்படி உமக்கு நன்றாக தெரியும், கல்லறிந்து கொள்ள வேண்டும், சொல்லும் 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 என்று சகிக்க முடியாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் குற்றமில்லாதவன் கல்லறியட்டும். உடலையும் உடலுக்குள் இருக்கின்ற உள்ளத்தையும் மனதையும் வாழ்வையும் நன்றாக அறிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுளுடைய மகன். அவர்கள் எவன் யோக்கியன் இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். அங்கே ஒருத்தரும் யோக்கியம் கிடையாது. எல்லாரும் பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை எல்லாரும் எஸ்கேப், ஓடிட்டான். துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை. இல்லை ஆண்டவரை, யாருமே தீர்ப்பளிக்கவில்லை என்று சொல்லி, நானும் தீர்ப்பளிக்க மாட்டேன் இப்போ, அவ்வளோதான், இனி இவர்களுடைய கண்ணில் படாமல் இருந்து கொள் என்று சொல்லுகின்ற விதத்தில் அருமையாக சொல்லுது. எனவே தீர்ப்பளிப்பது என்பது, ஜட்ஜ்மெண்டல் பர்சனாலிட்டி என்பது நமக்குள்ளே இருக்கலாம், ஒருவேளை அது இல்லாமல் இருப்பது மிகவும் சிறந்தது என்று அருமையாக விவிலியமானது தெளிவாக சொல்லுகிறது. தீர்ப்பு அளிப்பது என்று சொல்லக்கூடியது சமூகத்தில் சட்டங்களும் திட்டங்களும் நடைமுறைகளும் பழக்கங்களும் வழக்கங்களும் மீறப்படுகின்ற பொழுது கொடுக்கப்படுகின்ற தண்டனையாக இருப்பதை பார்க்கிறோம். கொலை, கொள்ளைகள், வன்முறைகள் என்று பல்வேறு விதத்தில் தப்பு தண்டவாளங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அமைதிக்கும் குந்தகம் விளைக்கின்ற பொழுது நிச்சயமாக நீதிமன்றங்கள் தலையிடுகின்றன. அந்த சட்டங்களை நிறைவேற்ற முயற்சி எடுக்கின்ற காவல்துறை ஈடுபடுகிறது, குற்றவாளிகளை பிடிக்கிறது, தண்டனை கொடுப்பதற்காக நீதிமன்றங்களுக்கு எடுத்து செல்லுகின்றது. இது இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் அப்படி அல்ல. இந்த 2000 ஆண்டுகளுக்கு பின் நாம் நிறைய காரியங்களில் குழம்பி போய் இருக்கின்றோம். கடவுளுடைய அளவற்ற அன்பு, மன்னிப்பு, இரக்கம் போன்றவற்றை புரிந்து கொள்கின்றவர்கள் இந்த நீதி தீர்ப்புக்கு தண்டனைக்கும் இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் கடைசியிலே சொல்லி, இனிமேல் தவறு செய்யாதே, அந்த அளவிற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு சொல்லுகின்றார். இரண்டாவதாக, மற்றவருடைய தவறுகளை பார்க்க வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மனநிலையும் இருக்கக்கூடாது. பரிசேயர்களுடைய மனநிலை, மறைநூல் அறிஞருடைய மனநிலை இருக்கக்கூடாது. தேவையற்ற காவலாளிகளாக நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் நற்செய்தி வழியாக நமக்கு சொல்கிறார். பல்வேறு ஊர்களில் விதவைகள், ஏழைகள், எளியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பலராலும் குற்றஞ்சாட்டப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை நம்முடைய திருச்சபைக்குள் பார்க்க வேண்டும், அன்பியங்களிலே பார்க்க வேண்டும், சபைகள் சங்கங்களிலே பார்க்க வேண்டும். ஒரு ஏழை, ஒரு விதவை, ஒரு பெண் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக எதெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுவதை பார்க்கிறோம். அவர்களுக்காக வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த தவ காலத்தில் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் தீர்ப்பளிக்கின்றவர் அல்ல. கடவுள் தீர்ப்பளித்தால் கடவுளுக்கு முன் யார் நிற்க முடியும்? யாரும் நிற்க முடியாது. இதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டிய வரத்தை ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆமென். எங்கள் நல்ல தந்தை இறைவா, தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாக இன்று கொடுக்கின்றேன். பிறரை தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். எனவே நாங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டோம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த செய்திக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பிறருடைய குற்றங்கள் குறைகளை பெரிதுபடுத்தாமல், சுட்டி காட்டாமல், அவர்களுக்கு எங்களால் என்ற நன்மைகளை செய்து அவர்கள் நல்வழியில் நடப்பதில் ஆர்வம் காட்டச் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆற்றலையும் அவர்களையும் இந்த நாட்களில் அதிகமாக தந்தருளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.